மாயா இருக்கீங்களா? குட் மார்னிங்மா. அறம் பத்தின ஒரு திருக்குறள், ஏதாவது ஒரு திருக்குறள் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதோட ஆரம்பிப்போம். ஓகே, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். நேற்று பார்த்தேன், எல்லாருமே அறம் வலியுறுத்தல் நிறைய இதை சூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஏதாவது சூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு எல்லாமே பிடிக்கும். அறம்ல மொத்த திருக்குறளுமே பிடிக்கும். பெஸ்ட் திருக்குறள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறத்தார் இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, அது ரொம்ப பிடிக்கும். அது பல்லக்கில் செல்பவனுக்கும் அதனை சுமப்பவனுக்கும் இடையே உள்ள உயர்வு தாழ்வும் அறநெறி அல்ல. உயர்வு தாழ்வற்ற சமத்துவமே அறநெறி, ஈக்குவாலிட்டி. எல்லாருமே சமம்னு நினைக்கிறது தான் அறம். இவன் தான் வந்துட்டு நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அறவழி, அப்படிலாம் கிடையாது சார். யாரு வந்துட்டு எல்லாரையும் சமம்னு பாக்குறானோ அவன் தான் வந்துட்டு உண்மையான அறவழியில இருக்கிறவனா இருப்பான். அப்புறம் அழுக்காறு அவ்வாவைகள் இன்னா சொல் நன்கும் இழுக்காறு என்றதரும், அதுவும் ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள். அதாவது பொறாமை, பேராசை, சினம், தீய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெகுளி அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சினம், கோபம்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே இல்லாம இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு அறத்துக்கு இலக்கணம்னு சொல்றாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ரெண்டு தான் முக்கியமானது. எனக்கு பிடிச்ச குரல் அப்படின்னா இது எல்லாமே பிடிக்கும். பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வண்டர்ஃபுல். நேற்று நம்ம குருனா என்னன்னு பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ஞானத்தை வந்து வழி காமிக்கிறவங்க குரு. நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா வழி காமிக்கிறவங்க குரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் குரு. ஒரு குரு அப்படின்னா எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம்ல. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தோன்றதை ஷேர் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எல்லாருமே டக்குன்னு ஷேர் பண்ணலாம். மணிமலை சொல்லலாம், மீனாட்சி சொல்லலாம், நித்துன்னு சொல்லலாம், பவித்ரா சொல்லலாம். குயிக்காக சொல்லணும், சரியா? டக்குன்னு சொல்லணும். அப்போ தான் அடுத்து எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள். சுவா சொல்கிறீங்களா? சுவா சொல்லுங்கள். மணிமேகலை சொல்லுங்கள். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் மணிமேகலை. சார் எனக்கு குவாலிட்டிஸ் ஆஃப் குருவில் பிடிச்சது வந்து கிளாரிட்டி. எல்லாமே இம்பார்ட்டன்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது கிளாரிட்டி. ஏன்னா வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல வந்து நார்மல் பர்சனா இருந்தா ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசா பார்த்து நம்மளும் அந்த டிப்ரெஷன் மூடுக்கு போயிடுவோம். பட் ஆனா கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்தாங்கன்னா அவங்க அதை ரொம்ப சிம்பிளா பார்த்து அந்த ப்ராப்ளத்தையும் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. அண்ட் எது ட்ரூத்தோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கிளாரிட்டி நான் சூஸ் பண்றேன். அதே ஒரு நிமிஷம், உங்களுக்கு அந்த அதில் எக்ஸாம்பிள் எதுவும் இருக்கா? உங்களுக்கு நடந்த எக்ஸாம்பிள் எதுவும் இருக்கா? எக்ஸாம்பிள் அந்த அப்படி அடுத்து சொல்லுங்க. நான் வந்தா சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டிஸ் ஆஃப் டிசிப்ளின் வந்து நான் சூஸ் பண்றது வந்து ஓப்பன்னஸ். நம்ம தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ரெண்டாவது வரும். ஃபர்ஸ்ட் குரு பேசி முடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு முடிப்போம். குரு குருவை மட்டும் பார்ப்போம். குருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் கிளாரிட்டி. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் கிளாரிட்டி. அப்படிதானே? ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெரிய இதை வந்து சிம்பிளா மாற்றி அதோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு புரிய வைக்கிறது, கிளாரிட்டி கொடுக்கறது வந்து அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க குரு. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கிளாரிட்டி கிடைச்சிருக்கான்னு கேட்குறேன். கிளாரிட்டினா இருந்தா சொல்லுங்க. யோசிங்க. இப்போ அடுத்து நம்ம பேசுவோம். எதுவும் இருந்தால் சொல்லுங்க. மற்றவங்க சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச குருவோட குவாலிட்டி என்ன, முடிஞ்ச அளவுக்கு அது உங்களோட ரிலேட் பண்ணி அது எப்படி உங்களுக்கு பொருந்தது அப்படிங்கிறத சொல்ல பாருங்க. ரைட்டா? சொல்லலாம். அடுத்து யார் சொல்கிறீங்க? மீனாட்சி ஒருத்தவங்களை கூப்பிடுங்க. நீங்களே ஒருத்தவங்களை கூப்பிடுங்க. சரி, மணிமேகலை ஒருத்தவங்களை கூப்பிடுங்க. நீங்களே ஒருத்தவங்களை சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். மணிமேகலை, நானா சார்? நீங்க ஒருத்தர் பேரை சொல்லுங்க. நீங்க பேசி முடிச்சு ஒருத்தர் பேரை சொல்லுங்க. அவங்க சொல்லட்டும்.
பவித்ரா சார். பவித்ரா சொல்லுங்கள். உங்களுக்கு அதை பிடிச்சதில் எது பிடிச்சிருந்துச்சி, ஏன் பிடிச்சிருந்துச்சி? குயிக்காக சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். மார்னிங் பவித்ரா. சொல்லுங்கள் பவித்ரா. எனக்கு பிடிச்சிருந்தது அப்ளைசிங் போத் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். கரெக்டாக கொஞ்சம் மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசலாமா? ஆ சொல்லுங்கள். சார். சொல்லுங்கள். கேட்குது, சொல்லுங்கள். ஹலோ. கேட்குதுமா? சொல்லுங்கம்மா. கேட்குது. சொல்லுங்கள். ஹலோ. கேட்குது. சொல்லுங்கள். பேசுங்க. பவித்ரா, தெய்வமே கேட்குது. தெய்வமே சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். வேகமாக எல்லோரும் வேகமாக ரெடியாக இருக்குங்க சொல்கிறதுக்கு. என்ன அன்மியூட் பண்ணிட்டு டக்குன்னு சொல்லுங்கள். அப்போ செஷன் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பிளான் பண்ணலாம். பவித்ரா சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். உங்களுக்கு குரு மெயினாக குரு தான். குவாலிட்டிஸ் ஆஃப் குருவில் எந்த குருனா எப்படி இருக்கணும், அதுதான் உங்களுக்கு பிடிச்சது. அந்த குரு எப்படி இருக்கணும்? அப்ளை இன் போத் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். நம்மளோட சக்சஸ் ஃபெயிலியர் ரெண்டுலயுமே அவங்க வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது அவங்க வந்து நமக்கு கத்து கொடுக்கணும். ரெண்டுலயுமே கூட இருக்கணும். ஏன்னா ஆமா, ஏன்னா அந்த ரெண்டு டைம்லயுமே நம்ம எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். சக்சஸ்லயும் சரி ஃபெயிலியர்லயும் சரி. நம்ம வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க நமக்கு வந்து கத்து கொடுக்கணும் சார். ரைட். அந்த மாதிரி இருக்கிறவங்க குரு. எக்ஸலண்ட். ரொம்ப ரொம்ப ஜெயிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் அடக்கமாக இரு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆகிட்டேன்னு சொல்லும்போது உன்னால் முடியாதுன்னா உன்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படிங்கிறத அவங்க உணர வைக்கணும். என்ன பண்ணணும். எக்ஸலண்ட் பவித்ரா. சூப்பர். நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்கள் பவித்ரா. குயிக் அடுத்த பேர் சொல்லுங்கள். டக்குன்னு சொல்லணும், வேகமாக சொல்லிடணும். அடுத்த பேர் தங்கேஸ்வரி. தங்கேஸ்வரி சொல்லுங்கள். வேகமாக சொல்லுங்கள் தங்கேஸ்வரி. டைம் சேவ் பண்ணுங்கள் எல்லோரும் குயிக்கா. குவாலிட்டிஸ் ஆஃப் குருவில் உங்களுக்கு பிடிச்ச பையன் என்னது? குருனா எப்படி இருக்கணும் சொல்லுங்கம்மா. நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறது குரு. நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கணும், அவன் குரு இல்லை? எக்ஸலண்ட்டு. பரவாயில்ல, ஒரு வார்த்தையிலேருந்து 4-5 வார்த்தையாக மாறி இருக்கு. தங்கேஸ்வரி. சிவா சொல்லுங்கள். கைட் வித் எம்பசி ஆஃப் பேஷண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஒரு குரு வந்து தன்னுடைய சுற்றி இருக்கவங்களை எப்படி வந்து வழி நடத்தார் அப்படின்னு சொல்லி தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டுட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வந்து ஒருத்தவங்களும் வந்து நம்மளுடைய சொல் வந்து அங்கே வந்து மரியாதைக்குரிய ஒரு சொல்லா இருக்காது. ஸோ நம்ம எப்போ எங்க எப்படி திங்க் பண்ணணுன்றதான் சார் ஒரு குருவோட தன்மை. கருணையோட செயல்படுற, அதாவது குருங்கிறவங்க வந்து அதிகபட்ச கருணையோட செயல்படணும். எஸ் சார். வண்டர்ஃபுல். அடுத்து நெக்ஸ்ட் யார்? சிவா ஒருத்தவங்க சொல்லுங்கள், குயிக்காக சொல்லுங்கள். ஒருத்தவங்க பேர் சொல்லுங்கள். என்ன சீக்கிரம் சொல்லுங்கள் சிவா. எவ்வளோ நேரம் சிவா? இப்படி டைமு காப்பாற்றுறவங்க குரு தானே இல்லையா? ரக்ஷனா சொல்லுங்கள். ஓகே. ரக்ஷனா சொல்லுங்கள். ரக்ஷனா அன்மியூட் பண்ணுங்க வேகமாக. குருங்கிறது யார்? அதில் லிஸ்ட்டில் உள்ளதை பாட்டு எடுத்து குயிக்காக அன்மியூட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் பேச தயாராக இருக்குங்களோ அவங்கள அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அங்கே பேச முடியும். தனுஷா சொல்லுங்கள். அதுல இல்லாத பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க. நான்
நான் தான் குரு அப்படின்னு யார் நினைக்காம இருக்காங்களோ அவங்க தான் குருவா இருப்பாங்க. அப்படியா? ஆ. ஆமா. ஆ. ரைட். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா டைரக்டா அந்த சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. ம். அந்த அந்த சொல்யூஷனுக்கான கொஸ்டின் கொடுப்பாங்க, இல்ல அதுக்கான ம். ஐடியா கொடுப்பாங்க. ம். நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சுக்கணும். ம். ஆமா. ம். நம்மள அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பாங்க. அவங்க ம். தான் குரு. அப்போ பிரச்சனைக்குள்ள அதான் பிரச்சனைக்குள்ள தலையை விட வைக்கிறது குரு. அப்படியா? ஆமா. ஆ. ஆமா. பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வைக்கிறது குரு இல்லை. பிரச்சனையிலே இருக்க வச்சு அதுலேருந்து அவங்களுக்கு தெளிவு கிடைக்க வைக்கிறது குரு. ஆமா. ஆ. ஏன்னா அது ஒரு பிரச்சனையே இல்ல இல்லை அப்படின்னு. அப்படிங்கிறத அவங்க உணரணும். அப்போ ஆ. அதுக்கு வந்து என்னென்னா அந்த ஆ. இடத்துல அவங்கள அந்த சூழ்நிலையில் ஈடுபடுத்துவாங்க. ஆ. எக்ஸலண்ட். ஓகே, இப்போ யாருனாலும் ஷேர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் டக்கு ஷேர் பண்ணலாம். மாயா சொல்லலாமா? மாயா சொல்லுங்கள். குவாலிட்டிஸ் ஆஃப் அ குரு. மாயா சொல்லலாம். நித்துன் சொல்லலாம். நித்துன் சொல்லலாமா? எஸ் ப்ரோ. சொல்லுங்க நித்துன். என்ன சொல்லுவாங்கன்னா குரு என்ன சொல்லுவாங்கன்னா முக்கியமா இந்த உலகத்துல நல்லது கெட்டதுன்னு அப்படி எதுவுமே இல்லைங்கிறது தான் குருவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ம். இந்த உலகம் வந்து வகுத்து வச்சிருக்கிற நல்லதுங்கிறத அவங்க வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க, கெட்டதுங்கிறத கெட்டதா ஏத்துக்கிட மாட்டாங்க. ம். ஒரு மனிதன் அவனுடைய செல்ஃப்னு சொல்லுவாங்க, செல்ஃபிஷ், அது அவனோட ம். சுயத்தை கரெக்டா ம். ஃபுல்ஃபில் பண்ணாலே அவன் இந்த சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய நல்லதுன்னு சொல்லுவாங்க. ம். ஏன்னா எல்லாருமே அவங்களோட சுய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறதுனாலதான் ம். பொறாமை, கொலை, திருட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ம். அவங்களுக்கான விஷயத்த பண்ணால மட்டுமே ம். அவங்க சமூகத்துக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். ம். ஒளி தனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒளியை நம்மளா மாறணும். ம். அந்த ஒளி இன்னொருத்தங்களுக்கு மாற்றப்படும். ம். காந்தி கூட சொல்லுவாரு, ம். சமூகத்துல ஃபர்ஸ்ட் மாற்றம் வரணும்னா நீ ஃபர்ஸ்ட் ஒன்னிலிருந்து மாற்றத்தை தொடங்குன்னு சொல்லுவாரு. ஆமா. ம். நல்லது கெட்டதுங்கிறது வந்துட்டு குருவினுடைய பார்வையில கிடையாது. ம். எக்ஸலண்ட். நல்லதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கெட்டதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த நல்லதுல இருந்து என்ன எடுத்துக்கணும், அந்த கெட்டதுல இருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு ஞானத்துக்கு வந்துட்டு மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்கும். வண்டர்ஃபுல். மாயா சொல்றீங்களா? மாயா சொல்லுங்க. ஓகே சார். சார் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட்னு போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்பணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பணும். நம்ம குரு நம்பினா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு நடக்குன்ற ஒரு விஷயமே தெரிய வரும். ரெண்டாவது வந்துட்டு குரு வந்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. என்னைக்குமே வந்துட்டு நீங்க எல்லாரையும் எடுத்து பாருங்க, எல்லாரும் சித்தர்கள், குருமார்கள் யார் வேணா இருக்கட்டும், எடுத்து பாருங்க. சீடன் தேடிதான் குரு வருவாங்க. ஒரு சீடன் அதுக்கான குவாலிட்டியை தன்னை வளர்த்துக்கணும், அப்பதான் குரு வர முடியும். சீடன் ஒரு குருவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இங்க யாருக்கும் ஞானம் கிடையாது. அப்ப தன்னைத்தானே செதுக்கிட்டு உருவாக்கிக்கிட்டு நிக்கும் போது, அறவழியிலயோ இல்ல உண்மையான ஒழுக்கத்தோடு இருக்கும் போது செய்யற செயல தீர்க்கமாவும் தீவிரமாவும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் கண்டிப்பா எப்பேற்பட்ட குருவாரும் நமக்கு தேடி வந்து இங்க கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப நாங்க ஒரு விஷயத்தையும் நாங்க கரெக்டா பண்றோம் அப்படின்னா நீங்க எங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கீங்க இல்லைங்களா? இல்லையே நாங்க கரெக்டா பண்ணலன்னா எங்களுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்க தோணுமா? இவங்க 2 வீடியோ வருவாங்க, 3 வீடியோ போயிருவாங்க அப்படின்ற எண்ணத்தோட தான் இருப்பீங்க. அப்பனா எங்க மேல உங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை வராது, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வராது. அந்த மாதிரி நாங்க கரெக்டா பண்ணா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்களை தேடி நீங்க வந்துருவீங்க. ஓகே, இவங்க கரெக்டா பண்ணுவாங்க, இவங்க இதெல்லாம் செய்வாங்க, இவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது நமக்கு கரெக்ட் தான், நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்டோட அந்த உயிர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்பனா அது குரு தன்மை தான். ஒரு குருவை சூஸ் பண்ணணும், ஒரு குரு எப்படி இருக்கும்ன்ற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. நான் நம்புவேன் ஒரு விஷயத்த, அவ்வளவுதான். அப்புறம் நான் கரெக்டா இருந்தேன்னா என்னை தேடி குரு வந்து எனக்கு சொல்லி தர போறாரு. இதுதான் உண்மையான ரியாலிட்டி. இப்போ நீங்க இப்படி வச்சுக்கலாமே, இப்போ நீங்க குருவா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க குரு கிடையாது அப்படிங்கிற சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. நான் வந்துட்டு இயல்பு தன்மையோட இருக்கணும், நான் யதார்த்தத்தோட இருக்கணும். சரி.
ரொம்ப இப்ப ஒரு 100 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல நான் ரொம்ப சைலண்டா, குவைட்டா இருக்கணும். எனக்கு ம். எல்லாமே தெரியும். நான் காட்டவே கூடாது. ம். ஒரு ஸ்பீச் பேச சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இப்ப 100 பேர் இருக்குன்னா 99 பேருக்கும் புரியணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கணும். ம். 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 அவங்க மனசுல வந்துட்டு நான் கரெக்ட்டான ஒரு விஷயத்த குடுக்கணும். அவ்வளவுதான். ம். அந்த எண்ணம் மட்டும் இருக்கும். ரொம்ப இயல்பா தன்மையோட இருந்தாலே அது நமக்கு இறைவன் கூட இருக்கிற நமக்குள்ள அவ்வளவுதான். பணிவு அந்த பணிவுன்னு கான்செப்ட். சொல்லலாமா அத? இயல்புத்தன்மை, பணிவு. ஆ. ம். ம். சொல்லலாம் சார். பண்ணிவே ம். சொல்லலாம். ம். ம். தன்னைத்தானே அந்த நொடிக்கு நொடி உணர்ந்துகிட்டே இருப்போம். ம். அது ம். குருத்தன்மை. ம். எக்ஸலண்ட். ஓகே சார். வண்டர்ஃபுல். வேறு எதுவும் பாயிண்ட் தான் மற்றவங்க ஷேர் பண்ணலாம். ஒரு குருங்கிறவங்க எப்படி இருக்கணும்? சரி, இப்படி இன்னொரு இருக்கு. கேள்வி மாத்துறேன். ஒரு சிஷ்யனை குரு என்னெல்லாம் பண்ணுவாங்க? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னெல்லாம் பண்ணுவாங்க? குருவாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க? சிஷ்யனை என்னெல்லாம் பண்ணுவாங்க? இதுன்னு சொல்லுங்கள். குரு வந்துட்டு ம். இந்த சீடன் வந்துட்டு ரொம்ப பொறுமையா இருக்கானா, ம். என்ன இப்ப நான் சொன்ன இந்த தங்க சமையல் குரு என்ன சொல்லுவாங்கன்னா, ம். ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்கும். ம். பயங்கரமான ஒரு கோபமா பேசுறது, நம்மள பொறுமையை அதிகமா சோதிச்சு பார்க்கறது, ம். இவன் நம்ம கூட இருப்பானா அப்படிங்கிறத விட, இவன் ஞானம் பெற தகுதியா இருக்கிறதுக்கு இவன் எந்த அளவுக்கு ம். ஆர்வமா இருக்கிறான், இன்வால்வ்மெண்ட் டெஸ்டோட இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாராம். ம். குரு வந்து நம்ம கிட்ட அந்த பேசுறதுக்கான டைம் இருக்குல்ல, ம். 1 வருஷம் கூட 2 வருஷம் கூட ஆகலாமா, சில பேர் 10 வருஷம் கூட ஆகியுமே நேர்ல போய் இப்படி இருப்பாங்களாம், பார்க்க விட மாட்டாராம். ம். சில பேர் வந்துட்டு 2-3 மீட்டிங் தான் போயிருப்பாங்க போல, அதுல வந்துட்டு அவரோட பார்த்து பேசி அவங்களோட பேர்லாம் கேட்டு அவங்களோட சில விஷயம்லாம் கேட்பாராம். ம். சில பேர்கிட்ட கேட்கவே மாட்டாராம். ம். இவங்க என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாராம், பார்க்க விட மாட்டாராம். அந்த ஒரு ஜீவனையே பார்க்கவே மாட்டார் அவரு. ம். இப்படி அந்த குரு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ம். ஒருத்தங்க ஒரு 13 வருஷம் 20 வருஷம்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ம். அவங்க எல்லாம் மோஸ்ட்லி டிஸ்கஷனுங்கிறது அவ்வளோ கம்மியா தான் இருக்கு. ம். ஒரு ஆன்மாக்கும் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு தேடல் இருந்திருக்கும். ம். கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ஜென்மத்துல ம். இருக்கும் பொழுது அவர் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆப்போசிட்ல ஒரு சைடர் இருந்திருக்காப்புல. அந்த சைடர் இவர் மேல ஓஷோ மேல பயங்கரமா அன்பா இருந்திருக்காரு. ம். எதுக்குன்னே தெரியல. ம். எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஓஷோ தன்னுடைய தியான நிலையில போய் பல்வேறு பிறவிகளை செக் பண்ணி பார்த்திருக்காரு. ம். இந்த மனிதன் ஏன் இது வந்து பயங்கரமான அன்பா இருக்கான்ட்டு. ம். அப்புறம் தெரிய வந்திருக்கு தன்னுடைய போதி தர்மர் வாழ்ந்த காலகட்டம். ம். ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ம். அந்த காலகட்டங்கள்ல அந்த மனிதன் வந்து ஓஷோவுக்கு விஷம் கொடுத்து கொன்னதாகவும், ம். அதனுடைய பரிகாரம் செய்ததற்காக இந்த பிறவில ஓஷோ மீது பயங்கர அன்பு கொண்டதாகவும் இருக்கானுங்கிறத ரொம்ப நாள் கழிச்சு 600வது வருஷத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு ம். ஓஷோக்கு விஷம் Yes. கொடுத்தவர். Yes. ஓ. 600வது காலகட்டம். ஓ. ம். இது வந்துட்டு அதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இவன் எதுக்கு நம்ம மேல பாசமா இருக்கான், அன்பா இருக்காங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவரு ம். போதி திருமுறையா வந்துட்டு ஓஷோ நேர்ல சந்திச்சிருக்காரு. 700 ஆண்டுகளுக்கு 600 நாள் முன்னாடி சந்திச்சிருக்காரு. ம். பயங்கர ஆக்ரோஷமா பயங்கர கோபம் இருந்திருப்பாரு. ம். ஓஷோ சொல்லுவாரு, போதி திருமர் வந்துட்டு ஏதாவது ஒரு போட்டோல நீங்க எங்கேயாவது ம். அமைதியா பாத்திருக்கீங்களான்னு கேட்பாரு. ம். நான் ஆக்ரோஷமா தான் இருப்பாரு. ஏன்னா போதி தர்மர்கிட்ட போய் எல்லாருமே முட்டாள்தனமான கேள்விகள் கேட்பாங்க. ம். அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப கோபமா வரும். அதனால மோஸ்ட்லி அவர் யாருக்குமே பதில் சொல்றதுக்கான ஒரு இதுலயும் இருக்க மாட்டார். இந்த கேள்விகள்ங்கிறது ஒரு சரியானதா இருந்தா பரவாயில்ல. ம். அந்த பொண்ணு கிடைக்கல, எனக்கு இந்த பையன் கிடைக்கல, ம். அப்புறம் வந்து இந்த உலகத்துல நிறைய பணம் கிடைக்கல அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துட்டு அவருக்கு ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு சலிச்சுட்டு. ம். அதனாலே அவர் வந்து எங்கேயுமே போதி திருமரை நீங்க வந்துட்டு சாந்தமாவே பார்க்க முடியாது. போதி திருமர் அப்படின்னாலே அவருடைய போட்டோ கூட பயங்கர ஆக்ரோஷமா தான் இருக்குங்கிறத சொல்லுவார் அவரு. ம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் சுதந்திரமா இருக்கணும். அது எல்லாருமே சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய சுதந்திரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ தென்னை மரம் மாதிரி வந்துட்டு பனை மரத்தை நீங்க காய்ன்னு சொன்னா காய்க்க முடியாது. அதனால தென்னை மரம் என்ன கொடுக்க முடியும், தென்னை மரமா தான் இருக்கும். அது பனைமரம் என்ன இருக்குமோ பனைமரம் என்ன கொடுக்குமோ அதெல்லாம் கொடுக்க முடியும். இப்போ வந்துட்டு மிதுனை வந்துட்டு மிதுன் மாதிரியும் மிதுன் நிதின் மாதிரி இருக்கு யாரும் சொல்ல முடியாது. அவங்களுடைய இயல்பின் போக்குல இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருந்துட்டாலே குருக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் பாரு. அந்த இயல்பு தன்மையை வந்து வெளியே கொண்டு வரவர் வந்து குரு அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ நம்ம டிசேபிள்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் குருவை பற்றி ஃபர்ஸ்ட் பேசி முடிப்போம்.
இப்போ இதில் வந்து இயல்புத்தன்மையை வந்து வெளியே கொண்டு வர குருன்னு வச்சுக்கலாமா? இல்ல இயல்புத்தன்மை குரு கொண்டு வர முடியாது. ஏன்னா இயல்புத்தன்மை என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இயல்புத்தன்மையை அவர் பார்க்கணும். இப்போ என்னோட அந்த பொன்ராஜ் ஹாஸ்பிட்டலோட ஓனர் சார் இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இயல்புத்தன்மைங்கிறது கொண்டு வரதுக்கு குரு இல்லை, எதெல்லாம் நம்ம இயல்பு கிடையாதோ அது எல்லாத்தையும் தூக்கி விடுறது குருவா? அதுக்கான தூக்கி விடுறதுக்கான வேலைகளை பார்க்கறது குருவா அப்படி வச்சுக்கலாமா? அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தனோட இயல்புங்கிறது அது என்ன வடிவத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது, குருக்குமே தெரியாது. அது சமூகத்துக்கு தேவையானது, சமூகத்துக்கு தேவையில்லாதது 2 பார்வை இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, சுதந்திரம்ங்கிறது இருக்கு. அந்த சுதந்திரத்தை தான் குரு ஃபர்ஸ்ட் பார்ப்பார் ஒரு உயிர்கிட்ட. அந்த சுதந்திரத்துல நல்லது இருக்கலாம்ங்கிறது வந்துட்டு குருக்கு தெரியும். இருக்கிற பட்சத்துல வந்துட்டு அவர் ஃப்ரீடமா தான் விடுவாரு. இப்போ இந்த பொன்ராஜுங்கிற ஹாஸ்பிட்டலோட ஓனர் வந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாப்புல, MBBS முடிச்சிருக்காரு, ஃபைனல் முடிச்சிருக்காப்புல. அந்த டைம்ல அந்த குரு என்ன சொல்றாங்க, நீ இன்னும் வந்துட்டு ஒரு உன்னைய பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வருவன்னு சொல்றாரு. அந்த பொன்ராஜுங்கிற டாக்டரால ஏத்துக்கிட முடியல. சும்மா இருங்க குருவே, காமெடி பண்ணாது போயிருந்தாரு. இன்னைக்கு அவர்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. நானே 4 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்க முடியல. அன்னைக்கு வேற ஒரு விஷயத்துக்கு நான் போயிருந்தா திடீர்னு என்னது நம்ம பிளான் பண்ணிலாம் சில விஷயங்களை குருவெல்லாம் மீட் பண்ண முடியாது. குருவினுடைய அருள் இருந்துச்சுன்னா அதுக்கான நிகழ்வு தானா நடக்கும். நான் பார்க்க போறேன் ஞானசபை போக போறேன்னு சொல்லிட்டு நம்மளா இவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பார்க்க முடியாது. அவன் குருவினுடைய அருள் இருந்தா நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த பொன்ராஜ் ஹாஸ்பிட்டல் ஓனர் சார் கொஞ்சம் பாயிண்ட் வாங்க. குவாலிட்டிஸ் ஆஃப் குரு. குவாலிட்டிஸ் ஆஃப் குரு ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம், அவ்வளவுதான் மெயின் விஷயம். இயல்புடி இருக்கு, அவ்வளவுதான் மெயின் விஷயம். எக்ஸலென்ட். வேற எதுவும் பாயிண்ட் இருக்கா? சுதந்திரத்தை கொடுக்குறவங்க இல்லையா குரு? சுதந்திரத்தை நம்ம இயல்பா இருந்தாலே போதும். சுதந்திரத்தை கொடுக்க வேண்டாம், நம்ம இயல்பா இருக்கிறவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவங்களுக்கு. சரி சரி ஓகே. தான் எப்படி தன்னோட குழந்தைய வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. அதன் போக்கில் விடுவாங்க. அது மாதிரி குரு வந்துட்டு தன்னுடைய எல்லாமே குருவியோட பார்வையில நம்ம எல்லாமே குழந்தைகள் மாதிரி தான். புதின் வந்துட்டு ஒரு குழந்தை, நிதின் ஒரு குழந்தை, அவ்வளவுதான். அவங்களுடைய விளையாட்டை, அவங்களுடைய ஒரு ரசிப்பை, அவங்களுடைய கொஞ்சம் மலையில மொழிகள் ஏதோ ஒன்று அவர் ரசிச்சுட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதான் குரு. ரைட்டு, வண்டர்ஃபுல். நிதின் சார் நீங்களே வீடியோ ஆன் பண்ணி பேசலாம். இன்னும் அந்த வீடியோ ஆன் பண்ணி பேசும்போது இன்னும் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகும். ரைட்டு, உங்களை மாதிரி கொஞ்சம் அழகா இருந்து வருவேன். பட் நான் இப்போ இருக்கிற நிலைமையில வந்துட்டு பார்க்க முடியாது. அதெல்லாம் வரலாம், நான் தான் பார்த்துருக்கேன். இல்லை இருக்கட்டும் பிரதர், இன்னொரு நாள் வரேன். வாங்க. ஓகே, வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிடலாம் குயிக்காக. குவாலிட்டிஸ் ஆஃப் குரு மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பாயிண்ட் தான் ஷேர் பண்ணலாம். என்கிட்ட ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் அதை ஷேர் பண்ணுறேன். இல்லை லிஸ்ட்டில் இல்லாத பாயிண்ட் தான். ரைட்டா, நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் ஏதாவது ஷேர் பண்ணலாம். தனுஷா சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி. வேறு சொல்கிறீங்களா? வேறு யாரும் பாயிண்ட்ஸ் இருக்கா? மீனாட்சி சொல்லலாம், ரக்ஷனா சொல்லலாம். ஒரு குரு அப்படிங்கிறது யார், என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, இல்லை அவங்க எப்படி இருப்பாங்க? வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? தனுஷா சொல்லுங்கள். அபிஷேக் இருக்கீங்களா? அது போடுங்க அபிஷேக். சரி, தனுஷா சொல்லுங்கள். நம்ம கூட ஒரு கனெக்ட்ல இருப்பாங்க சார். கனெக்ட்ல இருக்கிறவங்க குரு. ரைட்டு. சில ஃபைனல் பாயிண்ட் சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது அதான் ஒரு 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 நிமிஷம் சொன்னது தான், ஒரு சேலஞ்சு, ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை இல்லை, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த சுச்சுவேஷனை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு சுச்சுவேஷனை கொடுத்து இன்னொரு சுச்சுவேஷனை கொடுக்குறது தான் குருவோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சுச்சுவேஷனை புரியணும்னா இன்னொரு சுச்சுவேஷன் கொடுத்து இந்த சுச்சுவேஷனை முதல்ல முடி அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷன் இன்னொரு சுச்சுவேஷனுக்கான பதில் கிடச்சிடும். ஸோ பிரச்சனைன்னு சொல்லி டிஃபைன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுக்கறது தான் குரு அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இன்னொரு விதத்தில் குரு யார் அப்படின்னா, அதாவது நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களே, அது சுக்குநூறாக உடைக்கிறவங்க குரு அப்படிங்கிறது ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
நான் யார் தெரியுமாங்க அப்படிங்கிறது அந்த அகங்காரம்ங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் பார்க்குறவங்க குருவாக நம்ம நினைக்கலாம். ஃபைனலாக இது மட்டும் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இருந்தாலும் இங்கே இருந்தால் தானே இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி ஓடிடலாமான்னு தோணும். அதே டைமில் இருக்கணும்னு தோணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து குருவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து அறம் திருக்குறள்லேருந்து மற்றவங்க யாராவது பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு வந்து ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு திருக்குறளை. அப்புறம் டிசேபிள் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. டிசிப்ளினானது சிஷ்யனா குரு வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா? வேறு எதுவும் முக்கியமான பாயிண்ட் இருந்தால் இப்போ நீங்கள் குரூப்பில் போட்டுட்டுங்க. குரு என்ன சிஷ்யம் எப்படி இருக்கணும், ரைட்டா? விஷயம் எப்படி இருக்கணும் நாளைக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் நல்லா க்ரியேட்டிவாக திங்க. ஒரு பாயிண்ட் சொன்னாலும் அது வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லுங்கள், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். இப்போ நித்துன்னு பாருங்கள், தலைவர் எப்படி கதையை அடிச்சு விட்றாரு பாருங்கள். அந்த மாதிரி அப்படி சொல்லணும். உள்ளேருந்து அப்படி வர மாதிரி பிளான். அவருக்கு ஆளே நிறைய உள்ளே இருக்குது, மாயாக்கெலாம் உள்ளே இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாருமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இங்கே நம்ம எல்லாம் வரோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் குரு தான் இன்னொருத்தர் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். ஏன்னா உங்களை யாரோ ஒருத்தங்க வந்து எப்படி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ. அப்போ நம்ம எல்லாருமே குரு தான். அப்போ நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அந்த பேசுனதை வச்சு பிளான் பண்ணிக்கோங்க. டாஸ்க் என்னது, நீ ஆக்ஷன் டாஸ்க் என்னது, என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் முதல்ல நேற்று கொடுத்த ஆக்ஷனே இருக்குது. ஆளுக்கு ஒரு திருக்குறள் வந்து சூஸ் பண்ணிடுங்க குரூப்பில், ஓகேவா? இன்னைக்குள்ள ஆக்ஷன் டாஸ்க் என்னது? உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணுங்கள். எத்தனை பேர் குருவாக இருக்கிறாங்க உங்களுக்கு வாழ்க்கையில், எத்தனை பேர் குரு, விச் மீன்ஸ் அதாவது உண்மையாகவே ஒரு உண்மையை நம்மளுக்கு உணர வைக்கிற மாதிரி குரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு, அது யாராக வேணாலும் இருக்கலாம்ல, அது இன்னும் உயிர் உள்ளதும் இருக்கலாம், உயிர் இல்லாததாகவும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி எத்தனை ஒரு கவுண்ட் பண்ணணும்னா எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கவுண்ட் பண்ணுங்கள். இதுதான் டாஸ்க், ஓகேவா? நாளைக்கு வந்து அது என்னங்கிறது சொல்லுங்கள்.